وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. நேசத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நேர்வழியும் ஈருலக வெற்றியும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஒரு சிறிய பதிவை பார்த்துவிட்டு இந்நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். வாங்கி படிக்க வேண்டும். நீங்கள் இப்னு பத்தூத்தாவினுடைய பிரயாணங்களை பொறுத்தவரையும் அவர் அப்படியே சுத்திக்கிட்டு வரும்போது, கவனிங்க, நம்ம விஷயத்துக்கு வர்றோம். திமிஷ்குக்கு வர்றார். டமாஸ்கஸ் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகணும். விசாரிக்கிறார் திமிஷ்கில் எங்க ஜாமியா மஸ்ஜித் இருக்கு, தான் அங்க இருக்கு. ஜாமியா மஸ்ஜிதுக்கு டமாஸ்கஸுக்கு போறார். போனா இவர்கள் போய் அமருகிறார்கள். இப்னு தைமியா மெம்பர்ல இருக்கிறார். இப்னு தைமியா மெம்பரிலே இருக்கிறார். இப்னு தைமியாவினுடைய ஜும்மாவை அப்படியே ஊர் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்போ ஜும்மா தினத்தன்று இப்னு பத்தூத்தா அமர்ந்திருக்கிற போது அல்லாஹ் எப்படி இறங்குவான் தெரியுமா? இதோ நான் இறங்குவது போல இறங்குவான்னு சொல்லி மெம்பர்ல இருந்து இறங்கி காட்டுறாரு. இந்த காட்சி வரலாறாக பதிவாகல, இப்னு பத்தூத்தா கண்ணாலே பார்க்கிறார். அல்லாஹ் அரிசில உட்கார்ந்து இருக்கிறான். அல்லாஹ்வுல முதல் வானத்துக்கு தஹஜ்ஜுத் இறங்கி வர்றான். நான் எப்படி மிம்பர் படியிலிருந்து ஒவ்வொரு படியாக இறங்கி கீழே வருகிறேனோ இப்படித்தான் அல்லாஹ் வர்றான்னு சொன்னார். இது ஷரீஹன் குஃப்ர். அல்லாஹ் உடல் கற்பிச்சார். இது எல்லா இமாமும் எடுத்து ஃபத்வா கொடுத்தாங்க. அரசர் சொன்னாங்க. அரசர் போய் ஜெயிலில் போட்டார். நீண்ட காலம் ஜெயிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். படியிலிருந்து ஒவ்வொரு படியாக இறங்கி கீழே வருகிறேனோ. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இந்த இரண்டு பதிவுகளை நம்ம பார்த்தோம். அதில் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி காலம் காலமாக எவ்வாறு அபாண்டம் சுமத்தப்படுகிறதோ, அவதூறுகள் பரப்பப்படுகிறதோ, அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இதை நம்ம பார்க்கிறோம். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உண்மையிலேயே வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா என்பதை நம்ம வரலாற்று ரீதியான ஆதாரங்களை வச்சு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதுல முதல் ஆதாரமாக இப்னு பத்தூத்தா எழுதிய அதே கிதாப் ரிஹ்லத்து இப்னு பத்தூத்தா, அந்த கிதாபு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அந்த கிதாப்ல இப்னு பத்தூத்தா குறிப்பிடுறாரு, அவர் திமிஷ்குக்கு வந்த அந்த நேரம், அந்த நாள், அந்த மாதம், வசல்து யௌமல் ஹமீஸ் அத்தாசிய மின் ஷஹ்ரி ரமதான் அல் முஅzzam. எந்த வருஷம்? 726 ஆம சித்தத்தின் 20 726 ஹிஜ்ரி வருஷத்துல ரமதான் மாசம் 9ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று திமிஷ்குக்கு வரார். இது அவருடைய ரிஹ்லா இப்னு பத்தூத்தா அவருடைய கிதாபில் அவர் அது பதிவு செய்யறாரு. சரி, அந்த நேரத்துல இப்னு தைமியா குத்துபா பண்ணதாகவும் அதை அவரு நேர்ல இருந்து பார்த்ததாகவும் அவர் தன்னுடைய கிதாப்ல பதிவு செஞ்சிருக்கிறாரு. நம்ம ஹஜ்ரத் சொல்ற மாதிரி ஊரே அந்த ஜும்மாவை பார்க்குது அப்படின்னு பதிவு செய்யறாங்க. அப்ப இதுல என்ன நடந்தது? அந்த நேரம், அந்த நாள், அந்த மாதம் இப்னு தைமியா எங்க இருந்தார்? அத்துரருல் காமினா, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி உடைய முக்கியமான ஒரு கிதாப் அத்துரருல் காமினா. அந்த கிதாப்ல இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உலமா பெருமக்களுடைய ஒரு தராஜிமுகளை, சரிதைகளை குறிப்பிடுறார். அதுல ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவை பத்தி சொல்றாரு. அந்த கிதாபுடைய பேர் அத்துரருல் காமினா ஃபி அலாமில் மிஅத்தி சாமினா. 8வது நூற்றாண்டுகளில் வாழ்ந்த உலமாக்களை பற்றிய ஒரு கிதாப் குறிப்புகள் அது. அந்த கிதாபுல சும்ம காமு அலைஹி மர்ரத்தன் உஹ்ரா ஃபி ஷஅபான் சனத 26 வ 700. 726 ஷாபான் மாதத்தில் இப்னு தைமியா அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள். ஷாபான் மாதம் நமக்கு தெரியும், ரமதான் மாதத்திற்கு முன்னாடி வரக்கூடிய மாதம். ரஜபு, ஷாபான், ரமதான். இப்ப ரமதானுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? ஷாபான் மாதத்தில் இப்னு தைமியாவை
சிறையில் அடைக்கிறார்கள். فلم يزل بها إلى أن مات في ليلة الاثنين العشر من ذي القعدة. இப்னு தைமியா சிறையிலேயே இருக்கிறார் 2 வருடமாக. 728 ஹிஜ்ரி வருஷத்துல துல்கஅதா மாசத்துல இப்னு தைமியா சிறையிலேயே மரணம் அடைகிறார். அப்போ இந்த ஒரு 2 வரலாற்று தரவுகளை வச்சு நம்ம பார்க்கும்போது இப்னு தைமியா இப்னு பத்தூதா திமிஷ்குக்கு வருகை தரக்கூடிய அந்த மாதத்திற்கு முந்தைய மாதமான ஷாபான் மாதமே சிறையில் அடைக்கப்படுகிறார். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, சிறையில் இருக்கக்கூடிய இப்னு தைமியா எப்படி ஜாமியுல் அமவி ஹஜ்ரத் சொன்ன மாதிரி ஜாமியா மஸ்ஜித்ல எப்படி ஹுத்துபா பண்ண முடியும்? இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, அந்த பள்ளியில இப்னு தைமியா ஹதீபா இருந்தாரா? அதற்கு என்ன ஆதாரம்? இப்னு தைமியாவை பற்றி பல வரலாற்று ஆசிரியர்கள் உலமாக்கள் இப்னு தைமியாவுக்கு தர்ஜமா குறிப்பிட்டிருக்கிறாங்க, சரிதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுல எந்த வரலாற்று நூல்ல எந்த உலமாக்கள் இப்னு தைமியா திமிஷ்கில் உள்ள ஜாமியுல் அமவி அல் மஸ்ஜிதுல் கபீர் அந்த ஜாமியா மஸ்ஜித்ல ஹதீபா இருந்தாங்க அப்படின்னு எந்த வரலாற்று ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க? மாறாக அதற்கு மாற்றமாக பதிவு செஞ்சிருக்கிறாரு அதே இப்னு பத்தூதா. அதே ரிஹ்லா கிதாப்ல பதிவு செய்யறாரு, கான ஃபி அஹதி துஹூலி, நான் திமிஷ்கை நுழையும் போது, திமிஷ்குக்கு நான் வருகை தரும்போது அந்த பள்ளியுடைய ஜாமியுல் மஸ்ஜிதுடைய இமாமாக ஹதீபாக இருந்தவர் காதில் குதாத் ஜலாலுத்தீன் முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் கஸ்வினி. இவரு தான் அந்த டைம்ல வஹுவல் ஹதீபு பில் மஸ்ஜித். அதை அவர் குறிப்பா இப்னு பத்தூதா அவர்களே குறிப்பிடுறார், வஹுவல் ஹதீபு பில் மஸ்ஜித். அந்த சமயத்துல சலாசத்த அஷர இமாமன் 13 நபர்கள் 13 ஆலிம்கள் இமாமா அந்த ஜாமியில இருக்கிறாங்க. அதுல ஹதீபா இருக்கக்கூடியவர் முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் கஸ்வினி மின் கிபாரில் ஃபுகஹா, மார்க்க சட்ட அறிஞர், ஷாஃபி மத்ஹபை சேர்ந்தவர். இப்னு பத்தூதா குறிப்பிடுறாரு வஹுவல் ஹதீபு பில் மஸ்ஜித், அவரு தான் அந்த பள்ளியுடைய ஹதீபா இருக்கிறார். நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா, சிறையில் இருந்த இப்னு தைமியா எப்படி தான் ஹதீபாவே இல்லாத ஒரு மஸ்ஜிதுல ஜும்மா உரை நிகழ்த்த முடியும்? இது ஒரு கேள்வி. மூன்றாவது, நம்ம ஹஜ்ரத் சொன்னாங்க ஊரே அந்த ஜும்மா உரையை பார்த்தாங்க அப்படின்னு. ஊர்னா கண்டிப்பா பொது ஜனங்களும் இருப்பாங்க. திமிஷ்க் கல்விக்கு பேர் போன ஊரு, மாணவர்கள் உலமா பெருமக்கள் எல்லாமே இருப்பாங்க. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு தவறு ஒரு பெரிய ஆலிம், அது ஒரு பெரிய மஸ்ஜித் அங்க நிகழுது. இதை பார்த்து இதை நேரடியாக பார்த்ததாக அறிவிக்கக்கூடிய நபர்கள் குறைஞ்சபட்சம் அந்த பள்ளியில ஒரு 100 ஆயிரக்கணக்கான பேர் தொழுதிருப்பாங்க. அதுல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 பேராவது நேரடியாக பார்த்ததாக அறிவிச்சிருக்கலாம். ஆனா இதை இப்னு பத்தூதாவை தவிர வரலாற்றில் யாரும் இப்படி ஒரு சம்பவத்தை பதிவு செய்யவில்லை. இப்ப இதுல இருந்து நமக்கு தெரியுது இந்த செய்தி எவ்வளவு பலவீனமான செய்தி அப்படின்னு. சரி, இரண்டாவது பார்ப்போம். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உண்மையிலேயே இந்த முஜஸ்ஸிமா கொள்கையில இருந்தாரா? தஜ்சீம் அப்படிங்கிற இந்த கொள்கையை இப்னு தைமியா நம்பி இருந்தாரா? அதன் பக்கம் மக்களை அழைத்தாரா? அதற்கு என்ன ஆதாரம்? தஜ்சீம் கொள்கைன்னா என்ன? தஜ்சீம் அப்படின்னா அல்லாஹ்வை போன்று, அல்லாஹ் மனிதர்களை போன்று இருக்கின்றான், அல்லாஹ் படைப்பினங்களை போன்று இருக்கின்றான் என்று அல்லாஹ்விற்கு ஒப்பீடு செய்வது. இதுதான் தஷ்பீஹும்போ தஜ்சீம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஜஸ்ஸிமாவாக இருந்தார். அல்லாஹ் நான் இறங்குவதை போன்று அல்லாஹ் இறங்குவான் என்று அல்லாஹ்விற்கு உடல் கற்பித்தார், ஜிஸ்மை கற்பித்தார் அப்படின்னு ஒரு அபாண்டமான ஒரு அவதூறை சுமத்துகிறார்கள். இப்னு தைமியா பல கிதாபுகள் எழுதியிருக்கிறார், பல ஃபத்வாக்கள் கொடுத்திருக்கிறார், பல கிதாபுகள் நமக்கு சான்றாக இருக்கிறது. அவருடைய கிதாபில் எந்த கிதாப்ல அவர் இந்த ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார், இதன் பக்கம் மக்களை அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம ஆதாரம் தேடணும். எத்தனையோ கிதாபுகள் இருக்கு. இப்னு தைமியா அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்துல எழுதின எத்தனையோ கிதாபுகள் இருக்குது. அஸ்மா வ சிஃபாத்ல அகீதத்துல் வாசித்தியா, ததம்முரியா, அது போல அல்லாஹ் இறங்குவதை பற்றி இவர்கள் சொல்லுறாங்க, அதை பற்றியே தனியா ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார், ஷர்ஹு ஹதீஸின் நுசூல், ஷர்ஹு ஹதீஸின் நுசூல். இப்ப இந்த கிதாபுகள்ல எங்க இருந்து நீங்க இப்னு தைமியா இப்படி ஒரு வாதம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க எங்க இருந்து எடுப்பீங்க? மாறாக இந்த தஜ்சீம் கொள்கை வழிகட்ட கொள்கை, அது குஃப்ருடைய கொள்கை என்பதை தான் அவரு சொல்றார். தஜ்சீமுடைய கொள்கை
குஃபருடைய கொள்கை அப்படின்னு சொல்றாரு. அதை விட்டும் அவர் பாதுகாப்பு தேடுறார். அதை விட்டும் அவர் மஜ்முஉல் ஃபத்தாவால நம்மளால பார்க்க முடியும். நஊது பில்லாஹி மின் தஅதீலில் முல்ஹிதா வ தஷ்பீஹில் முஜஸ்ஸிமா. முஜஸ்ஸிமாக்களுடைய இந்த தஷ்பீஹ், அதை விட்டும் நாம் பாதுகாவல் தேடுகிறோம் என்று இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த வழிகட்ட கொள்கை, முஜஸ்ஸிமாக்களுடைய வழிகட்ட கொள்கையை விட்டும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அல் ஜவாபு ஸஹீஹ் லிமன் பத்தல தீன் அல் மசீஹ் அப்படிங்கிற இப்னு தைமியாவோட கிதாப்ல அவர் சொல்றாரு, ஃபலா அஹதுன் யஅலமு கஇல்மிஹி, மனிதர்களில் படைப்பினங்களில் எவரும் அல்லாஹ்வை போன்று அறிய மாட்டார்கள். வலா யக்திரு குத்ரத்திஹி, அல்லாஹ்வின் ஆற்றலை போன்று படைப்பினங்களில் எவருக்கும் ஆற்றல் இல்லை. வலா யர்ஹமு கரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை போன்று, அல்லாஹ் கருணை புரிவதை போன்று படைப்பினங்களில் யாரும் கருணை புரிவதில்லை, புரியவும் மாட்டார்கள். இப்படி அவர் முஜஸ்ஸிமாக்கு எதிரான கொள்கையை, அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையை அவருடைய கிதாபுகள்ல பதிவு செய்யறார். அப்படியே சொல்லிட்டு அவர் வரும்போது கடைசியில சொல்றாரு, வலா யன்ஸிலு கனுஸூலிஹி, யாரும் அல்லாஹ் இறங்குவதை போன்று படிப்பினங்களில் யாரும் இறங்கவும் மாட்டார்கள் அப்படின்னு அவரு ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிதாபுல பதிவு செய்யறார். இப்படி அவர் தன்னுடைய அகீதாவை, தன்னுடைய கொள்கையை தெளிவாக அவருடைய கிதாபுகள்ல பதிவு செய்திருக்கும் இந்த நிலையில வரலாற்றுல யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு கிதாபுல எழுதி வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஆலிம் ஷேகுல் இஸ்லாம் மேல இவ்வளவு பெரிய அபாண்டத்தை சுமத்துவது ஒரு காலம் சரியான ஒரு அணுகுமுறையா, குறிப்பாக அதுவும் ஆலிமுடைய போர்வையில் இருப்பவர்களுக்கு சரியான ஒரு அணுகுமுறையா இது இருக்காது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரி, இதுல சரியான அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு என்ன? அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு என்ன? சஹாபாக்கள் அல்லாஹுடைய அஸ்மா வ சிஃபாத்துகளை எப்படி புரிந்திருக்கிறார்களோ, எப்படி ஈமான் கொண்டார்களோ, அதை போன்று ஈமான் கொண்டவர்கள் சலாமத்தை இருந்துக்குவாங்க. ஃபஇன் ஆமனு பிமிஸ்லிமா ஆமன்தும் பிஹி, நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்களும் ஈமான் கொண்டால் ஃபக்கத் இஹ்ததவ், அவர்கள் நேர்வழி அடைந்து விட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டாங்க? குறிப்பா அல்லாஹுடைய அஸ்மா சிஃபாத்துகள் விஷயத்துல, அஸ்மா சிஃபாத் விஷயத்துல, அல்லாஹுடைய அழகிய பெயர்கள், உயர்ந்த பண்புகளுடைய விஷயத்துல சஹாபாக்கள் எந்த பெயரையும் பண்பையும் மறுக்கவும் மாட்டார்கள், அதற்கு மாற்று விளக்கமும் அளிக்க மாட்டார்கள். தஅதீனும் செய்ய மாட்டாங்க, தஅவீனும் செய்ய மாட்டாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய நிலையா இருந்துச்சு, ஈமானா இருந்துச்சு. அதே போல தஷ்பீஹும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் படைப்பினங்களை போன்று, மனிதர்களை போன்று அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ஆயத்தை ஈமான் கொண்ட காரணத்தினால் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை, வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் கேட்பவனாகவும் அனைத்தையும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். இந்த ஆயத்துடைய அடிப்படையில அவர்கள் தஷ்பீஹும் செய்ய மாட்டார்கள், தஅதீலும் செய்ய மாட்டார்கள். அப்ப இதுதான் சஹாபாக்களுடைய ஈமானா இருந்துச்சு. அததான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாப்ல சொல்றார். அல் ஜவாபு ஸஹீஹ் லிமன் பத்தல தீன் அல் மஸீஹ்ல அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. ஃபஹும் வஸத்துன், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத், சரியான அஹ்லு சுன்னா வல் ஜமாத் யார் அப்படின்னா வஸத்துன் ஃபி பாபி சிஃபாத்தில்லாஹி அஸ்ஸ வஜல், அவர்கள் நடுநிலையை பேணுபவர்கள். அல்லாஹுடைய பண்புகள், பெயர்கள் விஷயத்துல அவர்கள் நடுநிலையை பேணுபவர்கள். பைன அஹ்லில் ஜஹதி வ தஅதீல், அல்லாஹுடைய பெயர்களை மறுக்கக்கூடிய கூட்டங்கள் இருந்துச்சு. ஜஹ்மியாக்கள், முஅத்தஸிலாக்கள் போன்ற அல்லாஹுடைய பெயர்களை மறுக்கக்கூடிய கூட்டங்களும் வந்துச்சு, பண்புகளை மறுக்கக்கூடிய கூட்டங்கள் வந்துச்சு. அப்படியும் இல்லாமல் வபைன அஹ்லி தஷ்பீஹி வ தம்சீல், அல்லாஹுடைய பெயர்களை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அது படைப்பினங்களை போன்று, மனிதர்களை போன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தவறான வழிகட்ட கொள்கையும் இல்லை. இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ள கொள்கை தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய கொள்கை. இதுதான் சஹாபாக்களுடைய கொள்கையாகவும் இருந்தது. இஸ்பாத்துன் பிலா தஷ்பீஹ், இஸ்பாத்துன் பிலா தஷ்பீஹ். அல்லாஹ் வஜ்ஹ், தனக்கு முகம் இருக்குது குர்ஆன்ல சொல்றானா? முகம் இருக்குதுன்னு சஹாபாக்கள் நம்பினாங்க. அதற்கு வேறு ஒரு மாற்று விளக்கத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. அல்லாஹுக்கு கண் இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா? கண் இருக்குதுன்னு நம்பினாங்க. அல்லாஹுக்கு கை இருக்குதுன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா? கை இருக்குதுன்னு நம்பினாங்க. ஆனா அது தஷ்பீஹ் இல்லாத ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. எந்த படைப்பினங்களை போன்றும் இல்லை என்பதை நம்பிதான் அவர்கள் அல்லாஹ்விற்கு கண் இருக்கிறது, கை இருக்கிறது, முகம் இருக்கிறது, இந்த அனைத்து விஷயங்களையும் அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில், அவர்களுடைய சஹாபாக்களுடைய ஈமானில்
போன்று என்ற ஒரு விஷயம், தஷ்பீஹ் என்ற ஒரு விஷயம் வரவில்லை. அப்படித்தான் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமும் அல்லாஹுடைய பெயர்களை, பண்புகளை ஈமான் கொள்ள வேண்டும். ரப்புனா, அல்லாஹு தாலா முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் என்றால் சஹாபாக்கள் அதை கேட்டார்கள். ஆமன்னா பிஹி குல்லும் மின் இந்தி ரப்பினா, அதை நம்பிக்கை கொண்டார்கள், அதை ஈமான் கொண்டார்கள். அது எவ்வாறு இருக்கும், யாரை போன்று இருக்கும் என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லை. அப்படித்தான் ஒரு முஃமினுடைய ஈமானும் இருக்க வேண்டும். அதைத்தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் குறிப்பிடுகிறார்கள். இஸ்பாத்துன் பிலா தம்சீல் வ தன்ஸீஹுன் பிலா தஅதீல். இஸ்பாத்துன் பிலா தம்சீல், அல்லாஹ்விற்கு ஒப்பீடு செய்யாமல் அல்லாஹ் தனக்கு என்னவெல்லாம் பண்புகளும் பெயர்களும் இருக்கிறது என்று கூறினானோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு என்ன பெயர்கள் பண்புகள் எல்லாம் இருக்கிறது என்று ஹதீஸ்களில் கூறினார்களோ அதை அப்படியே நம்புவோம். அதை மறுக்கவும் மாட்டோம், தாத்தீலும் செய்ய மாட்டோம், அதற்கு ஒப்பீடும் செய்ய மாட்டோம். இதை போன்று இருப்பான் அல்லாஹ், இதை போன்று வருவான், இதை போன்று இறங்குவான் என்று ஒப்பீடும் செய்ய மாட்டோம். அதற்கு மாற்று விளக்கங்களும் கொடுக்க மாட்டோம். இதுதான் ஒரு முஃமினுடைய நிலையாக இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய ஈமானும் இப்படித்தான் இருந்தது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டி அருள் புரிவானாக. இறுதியாக, உலமாக்களை பற்றி அவதூறுகள் சொல்வது எந்த அளவுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்றால், அது சத்துன் அன் சபீலில்லாஹ், அல்லாஹுடைய நேர்வழியில் மக்கள் அந்த நேர்வழியை வந்து அடைவதை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு வேலையாக, தடுக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு வேலையாக இருக்கிறது. உலமாக்களை பற்றிய அவதூறு, உலமாக்கள் கூறுவார்கள், லுஹூமுல் உலமாஇ மஸ்மூமா, உலமாக்களுடைய இறைச்சி மாமிசம் விஷம் உள்ளது. அதாவது உலமாக்களை பற்றி புறம் பேசக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக சொல்லுவார்கள். உலமாக்களுடைய இறைச்சி மாமிசம் என்பது விஷம் உள்ளது. மன் ஷம்மஹா மரித, யார் அதை நுகர்ந்து பார்க்கிறார்களோ மரித, நோய்வாய்ப்படுவார்கள். ஒமன் அகலஹா, யார் அதை சாப்பிடுகிறார்களோ, அதாவது உலமாக்களை பற்றி புறம் பேசுகிறார், உலமாக்களை பற்றி புறம் பேசி அவதூறு கூறுகிறார்களோ அதைத்தான் கூறுகிறார்கள். மன் அகலஹா மாத்த, மரணம் அடைவார்கள். ஆக இந்த ஒரு சோதனையை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் உலமாக்களையும் பாதுகாப்பானாக. நேர்வழியை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எந்த அளவிற்கு என்றால், எந்தவித அடிப்படை ஆதாரமும், துளி கூட எந்த கிதாபும் படிக்காமல், எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் மிகப்பெரிய அபாண்டங்களை, குறிப்பாக இப்னு தைமியாவுடைய விஷயத்திலையும் ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய விஷயத்துல நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல குழப்பங்கள், பல அவதூறுகள் சுமத்தப்படுகிறது. எந்த அளவிற்கு என்றால், தமிழ்நாட்டில் ஒரு ஆலிம் இருக்கிறாரு, ஆலிமுன் சொல்லக்கூடிய நபர். அவர் எந்த அளவுக்கு சொல்றான் என்றால், நாமளே அந்த வீடியோ பார்ப்போம். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரண தருவாயில் மிகவும் மோசமான நிலையில மரணம் அடைந்தார், மலம் கக்கி செத்து போனார். இவ்வளவு பெரிய ஒரு அபாண்டத்தை சுமத்துகிறார். அந்த பதிவும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னாடி போட்டு காட்டப்படும். ஒரு படியா இறங்கி இப்படித்தான் அல்லாஹ் இறங்கி வந்தான்னு சொன்னான். கடைசியில மலம் கக்கி செத்து போனார். அந்த உலகத்திலே ஆச்சரியமான அது, வாயிலிருந்து மலம் கக்கி இறந்து போனார் இப்னு தைமியா. அல்லாஹ் பத்தி இப்படி சொன்னா, அப்ப அவருடைய கருத்து என்னங்க? அல்லாஹ் மொத்தத்துல காலங்காலமாக இப்னு தைமியா மீது பல அவதூறுகள் சுமத்தப்படுறதுக்கு இது ஒரு ஆதாரம். எந்த வித அடிப்படை தரவுகளும் வரலாற்று பதிவுகளும் இல்லாமல் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது அன்று வாழ்ந்த சமகால அறிஞர்கள் முதல் இன்று வரை உள்ள பல நபர்களும் இட்டு கட்டக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். ஆக இறுதியாக நாம் சொல்ல விரும்புவது, இப்னு தைமியாவை பற்றியும் முஹம்மது இப்னு அப்துல் வஹாபை பற்றியும் இல்லாத விஷயங்களை இட்டு கட்டுவதன் மூலமாக சத்திய பாதையை விட்டும் மக்களை தடுத்து விட முடியாது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹு தஆலா தன்னுடைய பிரகாசத்தை பூர்த்தி செய்தே தீருவான். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.